வணக்கம் நண்பர்களே. என் பெயர் விஸ்வா, வயசு 21. என் அம்மா பெயர் அருந்ததி, வயசு 38. வெள்ளையா குண்டா இருப்பாங்க. ரொம்பவே பெரிய உடம்பு. ரொம்ப குடும்ப பாங்கானவங்க. எப்பவும் காட்டன் புடவையில தான் இருப்பாங்க. எப்பவாச்சும் நைட்டி போடுவாங்க. என் அப்பா என் அம்மா உடம்புல 3ல ஒரு பங்கு தான் இருப்பாரு. அம்மாவ தப்பாலாம் பார்த்ததில்ல. அத பாக்கும்போதெல்லாம் அம்மா அப்பா பண்றத பாக்குறது தப்புன்னு நினைச்சுட்டு உடனே பார்க்காத மாதிரி போயிடுவேன். சில முறைகள் இத பார்த்த பிறகு பகல்ல அம்மா அப்பாவ பார்க்கும்போது இவ்ளோ பெரிய உடம்பை ஏன் கஷ்டப்பட்டு அப்பா செய்றாரு, ஒருவேளை பொண்டாட்டினா எப்படி இருந்தாலும் செய்யணும் போலன்னு நினைச்சுக்கிட்டேன். அம்மாவோட தோற்றம் எப்பவும் அம்மா வயசை விட அதிகமாதா காட்டும். அவங்க உடம்பு அந்த மாதிரி. ஆனா அதுக்கு நேர்மாறா அம்மாவோட அக்கா வான்மதி வயசு 41. ஆனா பார்க்க 30ல இருந்து 35 வயசு பொம்பள மாதிரிதா இருப்பாங்க. அவங்களும் வெள்ளையா இருப்பாங்க. ஆனா சரியான உடலமைப்பு. குறிப்பிட்டு சொல்லணும்னா முகமும் உடம்பும் சேது பட நடிகை. அபிதா இப்போ எப்படி இருக்காங்களோ அப்படியே இருப்பாங்க. ஒரு நாள் என் அம்மாக்கு போன் பண்ணியிருந்தாங்க. அம்மா கிச்சன்ல சமையல் வேலை பார்த்துட்டே போன ஸ்பீக்கர்ல போட்டு வச்சுட்டு பேசிட்டு இருந்தாங்க. நான் அப்போதா வெளியே இருந்து வந்தேன். நான் வந்தது அம்மாக்கு தெரியல. ஹால்ல உட்கார்ந்து இருந்த எனக்கே அவங்க போன்ல பேசுறது கேட்டுச்சு. சாதாரண விஷயத்த பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு என் வாழ்க்கை அவ்வளோதானா அருந்ததின்னு கேட்டாங்க. ஏன்கா இப்படி சொல்றன்னு அம்மா கேட்க, ஆமாண்டி, என் வீட்டுக்காரர் சரியே இல்ல. வேற ஒருத்தியோட தொடர்புல இருக்காரு ரொம்ப வருஷமா. நாங்க புருஷன் பொண்டாட்டியா இருந்தே 10 வருஷமாகுதுடின்னு சொன்னாங்க. என்னக்கா சொல்ற, 10 வருஷமான்னு அம்மா கேட்க, ஆமா, கல்யாணமாகி சரியா 12 வருஷம் என்னோட இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன கண்டுக்கல. என்னன்னு பார்த்தா இன்னொருத்தியோட தொடர்பு. ஏன் வேலைய முடிச்சுட்டு நேரா அவ வீட்டுக்குதா போயிட்றாரு. எங்க வீட்டுக்கு எப்பவாச்சும்தா வராரு. நாங்க ஒரே வீட்ல இருந்தாலும் பேசியே 8 வருஷமாகுதுன்னு சொன்னாங்க. நீ ஏன்கா இப்படிலாம் வாழணும், விட்டு வந்துட வேண்டியதுதானன்னு அம்மா கேட்டாங்க. என்னடி பண்றது, புள்ளங்க வளர்ந்துடுச்சு, எப்படி அந்த மாதிரி வந்துட முடியும்னு கேட்டாங்க. அக்கா, நீ இப்படி இருக்குறதாலதா அவர் அப்படி திரியுறாரு. பேசாம நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு மாசம் தங்கிட்டு போ, அப்போதா அந்தாளுக்கு பயம் வரும்னு சொன்னாங்க. புள்ளங்கடின்னு பெரியம்மா கேட்க, அவங்க பாட்டி வீட்ல விட்டுட்டு நீ வா பாத்துக்கலாம்னு அம்மா சொன்னாங்க. சரி, நான் பார்த்துட்டு அடுத்த மாசம் வரன்னு சொன்னாங்க. நீ வராம இருந்துடாத, பயந்துட்டு அந்தாளுக்குன்னு சொல்லிட்டு போன வச்சுட்டு வெளிய வந்து என்ன அதிர்ச்சியா பார்த்தாங்க அம்மா. எப்போடா வந்தன்னு கேட்டாங்க. இப்போதாம்மான்னு சொன்ன. இப்போதான்னான்னு பெருமூச்சு விட்டு, சரி சரி, சாப்பாடு ஆயிடுச்சு, கை அலம்பு சாப்பிட்டுவன்னு சொன்னாங்க. எனக்கோ நைட்டெல்லாம் பெரியம்மா பேசுனதுதா ஓடுச்சு. நடிகை அபிதா மாதிரி சூப்பரா குடும்ப பாங்கா அழகு தேவதை மாதிரி இருக்குற பெரியம்மா கூட இருக்க பெரியப்பாக்கு என்ன வலிக்குது. இதுக்கு மேல ஒருத்தி தேவையான்னு யோசிச்ச. இருக்குறவனுக்கு அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, அப்படித்தா போல. என் அம்மா மாதிரி குண்டு பொம்பளையவே அப்பா மாதிரி ஆம்பளங்க விட்டு வைக்குறதில்ல. வாரத்துல ஒரு முறை கண்டிப்பா நடக்குது. பெரியம்மா வான்மதி அழகுக்கு நானா இருந்தா தினமும் நடக்கும். எனக்குலா இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்ட. அடுத்த மாசம் பெரியம்மா வரவரைக்கும் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. ஆனா நேர்ல பெரியம்மா செம்ம அழகா இருந்தாங்க. 10 வருஷம் ஆம்பள கைப்படாம. பெரியம்மாக்கு 10 வயசு காணாமலே போயிருந்துச்சு. ரொம்ப குடும்ப பாங்கா இருந்தாங்க. பெரும்பாலும் தமிழ் ஆண்களோட டேஸ்ட் அதுதா. எனக்கே என்னன்னு சொல்ல முடியாத ஒரு உணர்ச்சி சந்தோஷம் பெரியம்மாவ பார்க்கும்போது. பெரியம்மாக்கு தனி ரூம் கொடுத்தாங்க அம்மா. இருந்தாலும் ஹால்லதா தூங்குவாங்க பெரும்பாலும். வந்த ஒரு வாரத்துல என் ஆர்வம் பெரியம்மா மேல அதிகமாச்சு. ஆம்பளங்க இருக்குற வீடுன்னு உஷாரா இருக்காங்க போல.
ஆனா அடுத்த வாரத்துல பெரியம்மா குளிச்சு முடிச்சு வெளிய வந்ததும் நான் உள்ள போனேன். திடீர்னு பாத்ரூம் கதவ பெரியம்மா தட்டி ஒரு நிமிஷம்னு சொல்ல, நான் வச்சுட்டு முகத்துல தண்ணிய தெளிச்சுட்டு முகம் கழுவுன மாதிரி கதவ திறந்த. ஒரு நிமிஷம் வெளிய வா விஸ்வான்னு என்ன வெளிய அனுப்பிட்டு, துணிய கையோட எடுத்து டவல்குள்ள வச்சு சுத்திட்டு, மிச்ச துணியையும் சேர்த்து எடுத்துட்டு வெளிய வந்தாங்க. இப்ப போன்னு சொன்னாங்க. உள்ள போய் பார்த்தா அது காணோம். எந்த துணியையும் காணோம். ஏமாற்றத்தோட முகத்த முழுசா கழுவிட்டு வெளியேறுன. நைட்டானாலே பெரியம்மா நினைப்பு என்ன தூங்க விடல. ஒரு நாள் பகல் நேரம். நான் பெட்ல படுத்துட்டு இருந்த அம்மா கடைக்கு போயிருந்தாங்க. அப்பா வேலைக்கு. எனக்கு காலேஜ் லீவ் தான் ஒரு மாசம். அப்போ தோணுச்சு பெரியம்மாவ தூண்டி பார்த்தா என்ன, 10 வருஷம் ஆம்பள தொடாத பொம்பளக்கு எவ்வளோதா உணர்ச்சி இருக்கும்னு பார்க்கலாம்னு. பெட்ல லுங்கிய கட்டிட்டு படுத்து கதவ நல்லா தொறந்து வச்சுட்டு, கால மடக்கி கால விரிச்சு படுத்து சும்மா கண்ண மூடிக்கிட்ட. பெரியம்மா என் ரூம தாண்டி போகும்போது உள்ள எதையோ பார்க்க கூடாதத பார்த்த மாதிரி திரும்பி வந்து ரூம் வாசல்ல நின்னு பார்த்தாங்க. அவங்க பாக்குறது கண்ண மூடியிருந்தாலும் உணர முடிஞ்சது. கொஞ்ச நேரத்துல உள்ளேயும் வந்தாங்க. என் காலுக்கிட்ட நின்னு நல்லா பார்த்தாங்க. பெரியம்மா காய்ஞ்சு போயிருக்கவங்க என்னதா குடும்ப பாங்கா இருந்தாலும் இந்த விஷயத்துல தடுமாற்றம் வரும்தானே. என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல. திடீர்னு வெளிய போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்தாங்க. எனக்கு செம்ம சந்தோஷம். பெரியம்மாக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. அடுத்த நாளும் மதிய நேரம் அம்மா கடைக்கு போன நேரம் பார்த்து கதவ திறந்து வச்சுட்டு தெரியுற மாதிரி காமிச்சுட்டு படுத்து கண்ண மூடிக்கிட்ட. பெரியம்மாவும் நினைச்ச மாதிரி கொஞ்ச நேரம் இடைவெளி விட்டு வந்து பார்த்தாங்க. விலக்கி பார்த்துட்டு வெளிய போயிட்டு திரும்ப வந்தாங்க. நான் கண்ண மூடிக்கிட்டுதான் இருந்த. ஆனா அவங்க வரது போறது எல்லாம் உணர முடிஞ்சது. நான் முழிச்சிருக்குறது அநேகமா தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. கொஞ்ச நேரத்துலயே போயிட்டாங்க. அதே மாதிரி 3வது நாளும் நடந்துச்சு. அவசரப்பட வேணாம்னு கட்டுப்படுத்திக்கிட்ட. 5 நிமிஷம்தான் நான் கொடுத்து வச்சது. அதுக்குள்ள போயிட்டாங்கன்னு வருத்தப்பட்ட. அடுத்த நாள் எனக்கே ஒரு தைரியம் வந்துச்சு. பெரியம்மாவே அடிச்சு விடும்போது நமக்கென்ன பயம். இன்னைக்கு அடிச்சு விட்டாங்கன்னா அப்படி புடிச்சு கொடுத்துடலாம்னு நினைச்ச. ஆனா வான்மதி பெரியம்மா நான் படுக்க போகும்போதே, விஸ்வா பெரியம்மா தூங்குறா, கொஞ்ச நேரம் அம்மா வந்தா எழுப்பி விடுன்னு எனக்கே ஷாக் கொடுத்தாங்க. பெரியம்மா போன 10 நிமிஷத்துல நான் அவங்க ரூம்க்கு போன. அதே மாதிரி கதவு திறந்துருக்க. பெரியம்மா பெட்ல காலை என்ன மாதிரியே வச்சு படுத்துருக்க. என் கண்ணுக்கு பெரியம்மாவோட தெரிஞ்சது. உள்ள நுழைகுற நேரத்துல யாரோ வெளி கதவ திறக்குற சத்தம் கேட்க, வெடுக்குன்னு நான் கைய எடுக்க பெரியம்மாவும் வெடுக்குன்னு புடவைய இறக்கி விட்டாங்க. அப்போதா பெரியம்மா தூங்கல, இதுக்காக காத்திருந்துருக்காங்கன்னு புரிஞ்சது. நான் வெளிய போயிட்ட. அம்மா கடைக்கு போயிட்டு உள்ள வந்தாங்க. என்னம்மா சீக்கிரம் வந்துட்டன்னு கேட்க, மார்க்கெட்ல எதுவும் இல்லடா, பழைய சரக்குதா எல்லாம்னு சலிப்பா சொன்னாங்க. அடுத்த நாளும் பெரியம்மா அதே மாதிரி சொல்லிட்டு தூங்க போக, நானும் கொஞ்ச நேரம் விட்டு போனேன். அதே மாதிரி காட்டிட்டு படுத்திருந்தாங்க. நான் இந்த முறை நேரத்த வீணடிக்காம போன உடனே அன்னைக்கும் அம்மாதா சீக்கிரம் வந்துட்டாங்க. அதே கேள்வி கேட்க அதே பதில் சொன்னாங்க. நல்ல நேரத்துல கெடுத்துட்டாங்களே, பயங்கர எரிச்சல் எனக்குள்ள. இவ்ளோ தூரம் போன ஒருத்தனுக்கு தூக்கம் வருமா? நைட்டுல 1 மணி இருக்கும். என் ரூம்ல இருந்து வெளியே வந்தேன். முதல்ல பெரியம்மாவ தேடினேன். ஹால்ல தூங்குறவங்க அன்னைக்கு பெட்ரூம்ல படுத்திருந்தாங்க, கதவ பாதியா சாத்திட்டு. அம்மா அப்பா முழிச்சிருக்காங்களான்னு கதவு இடுக்குல பார்த்தேன். பெரியம்மா ரூம்க்கு போனேன். வெறில மிருகமா இருந்த பெரியம்மாக்கும் தூக்கமில்ல. சும்மா விட்டத்த பார்த்துட்டு இருந்தாங்க. நான் உள்ள போனதும் என்ன பார்த்துட்டு, என்ன விஸ்வா இந்த டைம்லன்னு கேட்டாங்க. நான் எதுவும் பேசாம பெரியம்மா கால் கிட்ட போய் நின்ன. விஸ்வா அம்மா அப்பான்னு கேட்டாங்க.
வரமாட்டாங்க, இப்போதைக்கு முக்கியமான வேலையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு அருகில் போக என் கைய தடுத்து பிடிச்சுட்டு கதவு திறந்துருந்தத காமிச்சாங்க. நான் போய் கதவ சாத்தி தாப்பாள் போட்டுட்டு வர வரைக்கு படுத்திருந்தாங்க. இதுவரை சொன்னத பத்தி உங்க கருத்தை பதிவிடவும்.